மேற்கு மண்டலத்துல இருக்கிற 6 மாவட்டங்களை சேர்ந்த 39 தொகுதிகளோட பொறுப்பாளரா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு. இதுல 23 தொகுதிகள் இப்போ ஏடிஎம்கே கூட்டணி வசம் இருக்கிறனால அத மீட்டெடுக்கிற சக்தி செந்தில் பாலாஜிக்கு இருக்கு அப்படின்னு நம்பியே இந்த பொறுப்பை அவர்கிட்ட விட்டிருக்கு டிஎம்கே தலைமை. இதுக்கேத்த மாதிரியே தொகுதி வாரியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தன்னுடைய களப்பணியை தொடர்கிறாரு செந்தில் பாலாஜி. இந்த நிலையில கோவை மாவட்டத்துல ஏடிஎம்கே வசம் இருக்கிற 10 தொகுதிகளை மீட்கவும், எஸ்பி வேலுமணி மாதிரியான ஏடிஎம்கே தலகர்த்தர்களை வீழ்த்தவும் சில செயல் திட்டங்களை டிஎம்கே செயல்படுத்த இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கோவை மாவட்ட டிஎம்கே முன்னணி நிர்வாகிகள். இது பத்தி நம்ம கிட்ட பேசின அவங்க, வைகோ மதிமுகவை தொடங்கினப்போ கோவை மாவட்டத்தினுடைய செல்வாக்கான மாவட்ட நிர்வாகிகளாய் இருந்த கண்ணப்பன், ஆர்டி மாரியப்பன் இவங்கெல்லாம் அவரோட பின்னால போனாங்க. அந்த சமயத்துல கோவை மாநகர்ல சிடி தண்டபாணியும் புறநகர்ல பொங்கலூர் பழனிசாமியும் தான் டிஎம்கேவை தாங்கி பிடிச்சாங்க. ராமநாதன், விடுதலை விரும்பி சுப்பையன் இவங்கெல்லாம் டிஎம்கேவினுடைய வேர்களாவே இருந்தாங்க. இதுக்கு அடுத்த காலகட்டத்துல வீரகோபால் மாதிரியான சிலர் மட்டுமே டிஎம்கேவினுடைய அறியப்பட்ட முகங்களாய் இருக்க மலரவன், சேமா வேலுச்சாமி, பொங்கலூர் தாமோதரன், பொள்ளாச்சி ஜெயராமன், எஸ்பி வேலுமணி இவங்களுடைய செயல்பாடுகளால கோவையில ஏடிஎம்கேவினுடைய வளர்ச்சி அசுர வேகம் பிடிச்சது. இது காரணமாவே 2001, 2011 மற்றும் 2021 தேர்தல்கள்ல கோவை மாவட்டத்துல எல்லா தொகுதிகள்லயும் ஏடிஎம்கே ஜெயிச்சு அத தன்னுடைய கோட்டையாக்கிக்கிட்டாங்க. டிஎம்கேவை பொறுத்த வரைக்குமே 1996ல எல்லா தொகுதிகள்லயும் ஜெயிச்சாலுமே 2006ல 2 தொகுதி, 2016ல 1 தொகுதி அப்படின்னு தேஞ்சுக்கிட்டே போனாங்க. 2021ல டிஎம்கே ஆட்சி அமைஞ்சாலும் கோவை மாவட்டத்துக்கு எம்எல்ஏக்களே இல்லாதனால திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்த சக்கரபாணிய பொறுப்பு அமைச்சரா நியமிக்க வேண்டி வந்துச்சு. ஆனா கட்சியை வளர்க்கறதுக்கு அவர் போதிய கவனம் செலுத்தாதனால கரூர் மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கோவைக்கு பொறுப்பு அமைச்சரா நியமிக்கப்பட்டாரு. அதுக்கடுத்து நடந்த எல்லா தேர்தல்கள்லயும் டிஎம்கேக்கு பெரும் வெற்றியை பெற்று கொடுத்து தலைமையின் குட் புக்ல இடம் பிடிச்சிருந்தாரு செந்தில் பாலாஜி. இதனாலேயே இப்போ ஒட்டுமொத்த மேற்கு மண்டல வெற்றிக்கான முழு பொறுப்பையும் அவர் கையில ஒப்படைச்சிட்டாங்க டிஎம்கே. மேற்கு மண்டலத்துல குறிப்பா கோயம்புத்தூர்ல டிஎம்கேவை ஜெயிக்க வைக்க தேவையான எல்லா அஸ்திரங்களையும் எடுக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தலைமை அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. சமீபத்திய கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் மாற்றத்துல இருந்து பாலாஜியும் தன்னுடைய அதிரடிகளை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. கட்சியில உள்ளடி வேலை பார்க்கிறவங்க, கோஷ்டி சேர்க்கிறவங்க இனி அடுத்தடுத்து களை எடுக்கப்படலாம். இது மட்டும் போதாது, இந்த முறை கரூருக்கு பதிலா கோயம்புத்தூர்ல நீங்க போட்டியிடணும் அப்படின்னும் டிஎம்கே தலைமை செந்தில் பாலாஜிக்கு அன்பு கட்டளையும் விட்டிருக்காங்க. இதுக்கேத்த மாதிரியே அடுத்து வர்ற நாட்கள்ல செந்தில் பாலாஜியுடைய வியூகங்கள் அமையும். கரூர்காரவங்க கோயம்புத்தூர் ஆட்சி செய்யறதா அப்படின்னு ஆரம்பத்துல கோயம்புத்தூர் மண்ணுடைய மைந்தர்களுக்கு இருந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு இப்போ செந்தில் பாலாஜியை ஏற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. மாநகராட்சி கவுன்சிலர்கள்ல இருந்து எம்பி வரைக்குமே அத்தனை பேருமே இப்போ செந்தில் பாலாஜியோடைய கண் அசைவுக்காக காத்திருக்காங்க. இந்த நிலையில தான் அவரே நேரடியா கோயம்புத்தூர்ல களமிறங்குற பட்சத்துல கட்சியினர் மத்தியில இன்னும் கூடுதலான உற்சாகம் பிறக்கும். எதிர்த்தரப்புல எஸ்பி வேலுமணி இவங்களுடைய தொடர் வெற்றிக்கான வியூகங்களையும் வீழ்த்தி காட்டுவாரு. இதனாலேயே செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர்ல களமிறக்குறாங்க டிஎம்கே தலைமை. இது பத்தி செந்தில் பாலாஜி கிட்டே கேட்டலாம் அப்படின்னு அவரை தொடர்பு கொண்டோம். ஆனா பல முறை தொடர்பு கொண்டோம், அவர் நம்மளுடைய அழைப்பை ஏற்கல. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.